பாப்புலர் தமிழ் ஆக்டர் ஆராயிருக்கும்? யாரு நடிச்சா விசில் பறந்து பொறி கிளம்பி தேட்டரே ஆகிரும்? யார் அவரு? இளைய தளபதி. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். வெற்றி தோல்வி வந்து போகும், முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்கா. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல போய் வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. அதாவது இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன், எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா வலிக்கிறது. இந்த உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்றோம், அதுல உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்கும். ஆனா அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நாமளாம் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா. நமக்கு அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தால் தான் நம்மளாம் புரிஞ்சுக்கோம். இது வந்து அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு, இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஒரு என்ன சொல்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு கடையினுடைய ஒரு முதலாளி, முதலாளி நான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை வந்து இன்னொரு கடையில போய் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில போய் துணி எடுக்க மாட்டார். ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச அரிசி. இது வந்து இந்த இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணும்ன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும். அதான் ஏதோ தோணுச்சு, பேசிட்டேன். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி தோக்கிறான். சாக்கடா நேசிக்கிற ஒரு கூட்டம் சேர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும்.